எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். நேத்து வந்துட்டு சண்டே. நேத்து வந்துட்டு கதிருக்கு ஸ்பெஷல் கிளாஸ் கிடையாது. லீவ் விட்டுருக்காங்க. கதிருடைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சேர்ந்துட்டு சாத்தனூர் டேம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டாங்க. கதிர் அனுப்ப சொல்லி. ஆனால் கதிருடைய அப்பா கிட்ட கால் பண்ணி கேட்டதுக்கு அவர் வந்துட்டு அவனை ஒண்டியாலாம் அந்த மாதிரி அனுப்பக்கூடாது. பசங்க கூட வேணும்னா நீங்களும் போங்க. உங்களுக்கும் பாப்பாவுக்கும் லீவ் விட்டுருக்காங்களே, அதனால் உங்களுக்கும் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும். நீங்களும் கொஞ்சம் சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும். அவனுங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கதிர் கூட ஃப்ரெண்ட்ஸுங்களோட கூட நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருன்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். ஆனால் அத்தனை பேரும் போயிட்டு அங்கே ஹோட்டலில் சாப்பிட்ணுன்னா செலவு அதிகமாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வீல் சிப்ஸ் கொஞ்சம் வாங்கி எண்ணெயில் போட்டுக்கிட்டு வெஜிடபிள் சாப்பாடு மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டேன். நாங்கள் தண்டராம்பட்டில் இருந்து போகும்போது சாத்தனூர் அணைக்கு பிரியிற ரோடு என்ட்ரன்ஸ் இப்படி தாங்க இருக்கும். கதிர் வந்து பார்த்திங்கன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட கூட பஸ்ஸில் போகிறோமா அப்படின்னுட்டான். சரின்னு சொல்லிவிட்டு அனுப்பி விட்டுட்டேன். நான் பாப்பா, பக்கத்து வீட்டு பாப்பா செந்தமிழ் பாப்பா, வேதா பாப்பா 2 பேர் வந்தாங்க. நாங்கள் 4 பேரும் வண்டியிலே கிளம்பிட்டோம். சாத்தனூர் டேம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காடு தாங்க, ஃபுல்லாக காடாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்கும், சாத்தனூர் காவல் நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காவல் நிலையத்தை தாண்டின உடனே பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்திலே தான் இருக்கும். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா பஸ் எல்லாம் ஸ்டாப். இங்கே வந்து அதிகமாகலாம் பஸ் வராது, எப்போயாச்சும் ஒரு டைம் தான் வரும். நாங்கள் போகும்போதே பார்த்திங்கன்னா ஒரு பஸ் நின்றுட்டு இருந்தது. எப்போயாச்சும், அதாவது 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் கூட கிடையாது, இன்னுமே லேட் ஆகும். அந்த மாதிரி தான் வரும் பஸ்ஸு வந்துட்டு இப்போ காமிச்சேன் இல்லையா, அந்த இடத்தோட அப்படியே திரும்பி போயிடும். இதுக்கப்புறம் போகிறதெல்லாம் நம்ம நடந்து தான் போகணும். நம்மள மாதிரி வண்டியில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, அப்புறம் பஸ்ஸில் வந்தவங்க எல்லாம் நடந்து தான் போய் ஆகணும். இதுதான் பார்த்திங்கன்னா நுழைவாய். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்கெலாம் டோக்கன் போட்டுட்டு தான் நம்ம வண்டியே உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. நம்ம 2 வீலர் தானே எடுத்துகிட்டு போனோம், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 30 ரூபா தான் வாங்கினாங்க. இன்னும் பெரிய வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு வரவங்களுக்கு இப்படி காரு, அப்புறம் ஆட்டோவில் வராங்க, ட்ராவல்ஸ் வச்சுட்டும் வராங்க, அந்த மாதிரி வரவங்களுக்குலாம் எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஃபுல்லாக காடாக தான் இருக்கும். அந்த கொஞ்சம் ஏரியா மட்டும் நல்லா இந்த மாதிரி நிறைய பூச்செடி, அந்த மாதிரி நிறைய அழகழகான மரம், பெரிய பெரிய மரம், அப்புறம் இந்த மாதிரி விளையாடுறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சுற்றுலா தலமாக எடுத்துகிட்டு நிறைய பேர் சுற்றி பார்க்கணும், கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணணும், பசங்களுக்கு லீவ் விட்டுருக்காங்க, போயிட்டு அப்படியே ஜாலியாக கொஞ்சம் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சாத்தனூர் டேமுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி வந்துடுறாங்க. நானுமே பார்த்திங்கன்னா இங்கே அடிக்கடியெல்லாம் போனதில்லைங்க. இங்கே ரொம்ப ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி அவ்வளோவா கிடையாது. மரம் செடி அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில பொம்மைகள், அப்புறம் ஏதாச்சும் இந்த முதலை பண்ணை, அப்புறம் மீன் பண்ணை, இந்த மாதிரி ஏதோ 1, 2 தான் இருக்கும். நான் ஆல்ரெடி ஏற்கனவே போயிருக்கேன். இந்த பாட்டி வந்து நாங்கள் நுழைஞ்சி கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த பாட்டியை வந்து ஃப்ரெண்டு பிடிச்சிட்டேங்க. நல்லா பேசினாங்க. ஷார்ட் வீடியோ எடுத்திருக்கேன், கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். இங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாருமே இந்த மாதிரி செடிங்களுக்கு தண்ணி விடுறாங்க இல்லையா, பராமரிக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாமே ரொம்ப கொஞ்சம் இந்த மாதிரி வயசானவங்களாக தாங்க இருக்காங்க. நானும் நிறைய பேரை பார்த்தேன். லேடிஸ் இருக்காங்க, ஜென்ஸுங்க வந்துட்டு நான் பார்த்ததுலே 1-2 பேர் பார்த்துருக்கேன். அவங்க எல்லாருமே கொஞ்சம் வயசானவங்களாக தான் இருக்காங்க. கொஞ்சம் சின்ன வயசு இருக்கிறவங்க வந்துட்டு நிறைய அவ்வளோவா இங்கே வேலை பார்க்கல. ஏதாச்சும் ஆஃபீஸ் மாதிரி இருந்தால் அங்கே வேலை பார்க்குறாங்களோ என்னமோ தெரியல எனக்கு. இங்கே தோட்ட வேலை பார்க்குறவங்க எல்லாருமே கொஞ்சம் ஓரளவுக்கு வயசானவங்களாக தான் இருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்ததுமே வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் பார்க்கெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு அடுத்து அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம வண்டியிலே போகலாம். வண்டி இருக்கு இல்லையா, நம்ம கிட்ட தான் வண்டி இருக்கு இல்லையா, அங்கங்கே கொஞ்சம் நிறுத்திட்டு எங்கேயாச்சும் கொஞ்சம் ஓரமாக நிழல் பார்த்து, எங்கே பார்த்தாலுமே நிழல் மரம் நல்லா ஜில்லுன்னு இருக்கும், நிறுத்திட்டு நம்ம கொஞ்சம் உள்ளால் நடந்து போக வேண்டியது இருக்கும். நடந்து போயிட்டு நம்ம சுற்றி பார்த்துட்டு வரலாம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு குளம் மாதிரி இருக்குது. முன்னாடியே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த சின்ன குளம் மாதிரி இருக்குது. இங்கே வந்துட்டு இந்த போட்டு மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நிறையவும் இருந்தது, ஆனால் அதுக்குள்ளார யாருமே கிடையாது. நம்மள மாதிரி சுற்றி பார்க்க வரவங்க டோக்கன் வாங்கிட்டு, அதாவது அமௌண்ட்டு கட்டி டோக்கன் வாங்கிட்டு இந்த குளத்தில் மட்டும் ஓட்டி பார்க்குற மாதிரி ஏதாச்சும் அனுமதிப்பாங்களா என்னன்னு தெரியல. தண்ணி வசதியெலாம் பார்த்திங்கன்னா இங்கே வர தண்ணி வந்துட்டு இந்த மாதிரி அங்கங்கே இருக்கு இல்லையா, அந்த தண்ணியெல்லாம் ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும். நிறைய செடிங்களுக்கு விடுறாங்க இல்லையா, இதுதான் பார்த்திங்கன்னா மெயினான அந்த தண்ணி திறந்து விடுறாங்க இல்லையா, அந்த இடம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டேம் வந்து ஃபுல்லானால் அது ஸ்டெப்பாக அவங்க திறந்து விடுவாங்க.
இப்போ வந்துட்டு தண்ணி சுத்தமாக ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டாங்க. தண்ணியே கம்மியாக இருக்கிறதுனால இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் மட்டும், இந்த தண்ணி கூட பார்த்திங்கன்னா கலரே ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகி போயிருக்குங்க. இந்த தண்ணி எல்லாம் பார்க்குறதுக்கு கலரும் ஒரு மாதிரி இருக்குது, ஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஸ்மெல்லு வருது. ஆனால் குடித்தண்ணி பார்த்திங்கன்னா குடிக்கிறதுக்கு அங்கங்கே செட் பண்ணி வச்சுருக்காங்க. தண்ணி எங்கே பார்த்தாலுமே குடிக்கிறதுக்கு வந்து மேடு மேடாக ஏறணும் இல்லையா, அதனால் வந்துட்டு தண்ணி தாகங்கிறது அங்கங்கே வந்துட்டு செட் பண்ணி வச்சுருக்காங்க. மக்கள் வந்துட்டு நல்லா எங்கே தண்ணி வேணுமோ அங்கே பிடிக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே சுற்றி பார்க்க வராங்க இல்லையா டேமுக்கு, அவங்கெல்லாம் குளிக்கணும், அதாவது நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னும்போது ஒரு நீச்சல் குளமுமே ரெடி பண்ணி அதில் வந்துட்டு அமௌண்ட்டு பெரியவங்களுக்கு வந்துட்டு 80 ரூபா, சின்ன பசங்களுக்கு வந்து 60 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நீச்சல் குளத்தில் குளிக்க விடுறாங்க. கதிர் அவனுங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டானுங்க. அவனுங்கெல்லாம் நாங்கள் குளிச்சுட்டு தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானுங்க. நாங்கள் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் அந்த முதலை பண்ணையெல்லாம் இருக்குங்க, ஆனால் அங்கெல்லாம் நாங்கள் போக கிடையாது. கொஞ்சம் பாப்பா நடக்கிறதுக்கு பால் மாறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அவனுங்க போயிட்டு குளிச்சுட்டு வர வரைக்கும் பக்கத்துலேயே தான் இருக்குது மீன் கண்காட்சி அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே போனோம்னா ஏதோ ஒரு சில மீன் சின்ன சின்னதாக கலர் கலராக ரொம்பவும் வெரைட்டி இல்லை, ஓரளவுக்கு தான் இருந்தது இங்கேவுமே. இதை மட்டும் நாங்கள் இங்கே வந்துட்டு 10 ரூபா தான், ஒருத்தவங்களுக்கு 10 ரூபா தான் வாங்குகிறாங்க. நாங்கள் 4 பேரும் பார்த்திங்கன்னா சரி நம்ம இங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்தோம். இந்த வாட்ரு ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ இதை ஆஃப் பண்ணிடுறாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் விடுறாங்க. வெயில் அதிகமாக இருக்கு இல்லையா, இங்கேயுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் அந்த தண்ணி சீறி அடிக்கிறதுல அதுக்குள்ளார போக முடியாது, கொஞ்சம் அந்த சீறி அடிக்கிறதுல குளிக்கிறாங்க. நாங்கள் வந்துட்டு சரி அவனுங்க குளிச்சுட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் உட்காந்து கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பவும் நாங்கள் சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அவனுங்க இன்னமும் வரலைங்க, குளிச்சுட்டு தான் இருக்கானுங்க. ரொம்ப நேரம் குளித்தானுங்க, 1.5 மணி நேரம் போல் குளித்தான் அப்படிங்கிறானுங்க கேட்டால். இதுதான் பார்த்தீங்கன்னா கடல் கன்னி. ஆமாம், இங்கே ஒரு குளம் மாதிரி ரெடி பண்ணி அங்கே ஒரு கடல் கன்னியை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் மேடான இடத்துலேருந்து நான் எடுத்தேன். மேடான இடத்துலேருந்து நம்ம எடுக்கும்போது இந்த ஃபுல் வியூ ஓரளவுக்கு தெரியுது. இன்னும் நம்ம டேம் இருக்கு இல்லையா, அந்த பக்கமாக தான் டேம் இருக்குது. நம்ம இந்த அணை மேலே போக கிடையாது. இந்த மாதிரி படங்கள், அதாவது அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க, இந்த காட்டில் வாழ்ந்தவங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா புலி வந்துட்டு இவங்கள தாக்க வந்துச்சாமா, இவங்க முறத்தால் அடித்தாங்களாம். இதெல்லாம் இந்த வரலாறெல்லாம் எனக்கு அவ்வளோவா தெரியல. இங்கே வந்து ஒரு தாத்தா உட்காந்துட்டு இருந்தார். அவர்கிட்ட கேட்டதுக்கு சொன்னார், இங்கே வாழ்ந்தவங்களுடைய வரலாறெல்லாம் அங்கங்கே முன்னோர்களுக்கு தெரியுமா, எனக்கே சரியாக தெரியல, ஆனால் சிலை வந்துட்டு அங்கங்கே இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த அம்மா வந்துட்டு முறத்தால் அடித்தாங்களாமா, அதனால் முறத்தோடு அந்த சிலையை வச்சுருக்காங்க. குரங்கு வந்துட்டு அது முறம் உடஞ்சிடுச்சுமா குரங்கு விளையாடுறதுல அப்படின்னு சொன்னார். இந்த தாத்தா இந்த பாட்டி 2 பேருமே பார்த்தீங்கன்னா இங்கே வேலை பார்க்குறவங்களாமா. இவங்க 2 பேரும் கணவன் மனைவி 2 பேருமே நாங்கள் இங்கே தாம்மா வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருந்தார்.
அப்படியே இவர்கிட்ட கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour போல் உக்காந்துட்டோம். நல்லா டைம் பாஸ் பண்ணிட்டோம். அப்புறமா தான் ஒருத்தனா குளிச்சுட்டு வர ஆரம்பிச்சிட்டானுங்க. நாங்கள் வந்துட்டு எங்கள் சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். அப்புறம் இவனுங்க குளிச்சுட்டு வந்து இவனுங்களும் இருக்கிற சாப்பாட்டை வந்துட்டு ஆளு கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க. சாப்பிட்டு அப்பவும் சாப்பிட்டு திரும்பவும் எங்கள் கூட சுற்றணும் அப்படின்னே வர கிடையாதுங்க. இவனுங்க ஜாலியாக எங்கே வேணாலும் என்ஜாய் பண்ணுறானுங்க. மலை மேலே பாருங்களேன், ஒரு காந்தி தாத்தா படத்தை வச்சுருக்காங்க. மேலே வந்து தென்னை மரம் முதலான்ட்டு நிறைய, இது வந்து மலை மேலே இருக்குங்க. அவ்வளோ நல்லா இருக்குது. நான் இப்போ ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன் தூரத்தில் இருந்து. இந்த தண்ணி திறந்து விட்றாங்க இல்லையா, அதுக்கு பக்கத்தில் அந்த பக்கமாக இருக்காது. கதிர் எல்லாம் இப்போ தான் வந்துட்டு சாப்பிட போகிறானுங்க. அவனுங்க தண்ணியும் போயிட்டு பிடிச்சிட்டு வந்து அவனுங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க. அடிக்கிற வெயிலில் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டயர்டாச்சு. ஏன்டா போனோம் அப்படின்னுச்சு. ஆனால் கதிருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்திருக்கவே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணான் கதிர். நல்லா பேசிட்டு தாத்தா வந்துட்டு, நாங்கள் 1, 2 செடி கொடுக்க முடியுமா தாத்தா, கொடுப்பாங்களா, யாராச்சும் திட்டுவாங்களான்னா, நான் ஏதோ 1, 2 செடி மட்டும் கொடுக்குறேம்மா, நீ தெரியாமல் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. இந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. குளிக்கிறாங்க நிறைய பேர். இதுலேயுமே போட்டி போட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அந்த மாதிரி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. குளிச்சுட்டே இருக்காங்க இதுலேயுமே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டேம் பார்க்குறதுக்கு மேலே ஏறணும். இந்த வழியில் தான் ஏறி போகணும். மேலே ஏறி போயிட்டு இது ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாக எங்களை வந்துட்டு விடலை. அங்கே வந்துட்டு சென்டரில் வந்துட்டு கேட்டு போட்டுட்டாங்க. சும்மா கொஞ்சம் தூரம் தான் நம்மளால் போக முடியும். அதுக்கப்புறம் அந்த பக்கம்லாம் போக முடியாதுன்னுட்டாங்க. தண்ணி வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க. நான் வந்துட்டு மழை சீசன் டைமில் வந்ததில்லை. இதுக்கு முன்னாடி ஒரு 2, 3 டைம் போயிருக்கேன். அப்போவுமே எனக்கு இப்படி தான் இருந்தது. வெயில் டைமில் தான் போனோன்னோ என்னமோ தெரியல. தண்ணி நிறைய இருந்தப்போ நான் போகலை. அதனால் எனக்கு அதை பற்றி தெரியல. தண்ணி நாங்கள் இப்போ போனப்போ நேற்று இந்த லெவலுக்கு தான் இருந்தது. இன்னும் தண்ணி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. தண்ணி இருக்கும்போது சூப்பராக இருக்கும், நீங்கள் மழை சீசன் டைமில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்தவங்க சொல்லிக்கிட்டாங்க. வெயிலுக்கு நல்லா இதமாக இருக்குது. தண்ணி நல்லா ஜில்லுன்னு இருக்கிறதுனால நல்லா இதமாக இருக்குது. யாராச்சும் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள். ரொம்பவும் நல்லாயிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.